Hi, good morning. So, இன்னைக்கு நான் இருக்க பிளேஸ் வந்து ஜலந்தர். ஸோ நேற்று நைட்டு பட்டான்கோட் போகலான்னு பார்த்தோம், பட் செம்ம டயர்டு, இப்போ டயர்டாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச்சு கார்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். கார்கில் வந்து இன்றைக்கி ரீச் ஆகணும்னா காலையிலே நான் கிளம்பணும். இப்போ ஒரு 1 hour லேட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். ஸோ அங்கே வழியில் பேசிகிட்டு போகலாம். KB7 ஸோ நான் நேற்று நைட்டு வந்து ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ கம்மியாக இருந்துச்சு ப்ரைஸு. சரி, ஓகே, ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே நேரில் போனால் ஒத்துப்பானே என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து பேசிவிட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து டாமில் தான் தங்கினேன், ரூம் வரல அந்த ரேட்டுக்கு. ஸோ ஒரு 470 கிட்ட வந்துச்சு. ஸோ டாம் பார்த்தீங்கன்னா டாமெட்ரி. ஸோ அது வந்து உங்களுக்கு இதாக இருந்துச்சு, ஏசியோடு கொடுத்தான். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஜலந்தரோட ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில். ஸோ இது பக்கத்தில் தான் ரூம் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக வரும் உங்களுக்கு. எப்பயுமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ரேட்டு வரும். ஸோ இன்றைக்கி 6:30 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். காலையில் கொஞ்சம் முன்னாடி 4 மணிக்கே முழிப்பு வந்துச்சு, பட் செம்ம டயர்டாக இருந்துச்சு, அதனால் எந்திரிக்க முடியல. ஸோ நான் என்ன பிளானில் இருந்தேன்னா டைரெக்டாக கார்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு. பட் அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ்ஸு, ரொம்ப ஜேர்னி கொஞ்சம் லாங்காக போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீநகரில் தான் நம்ம ஸ்டே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நேற்று ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணது ஜம்மு போகிறதுக்காக, பட் அதுக்கப்புறம் மேப் ரூட் பார்த்தேன். நான் வந்து ஜம்முக்கு முன்னாடியே அது கட் ஆகிட்டு பட்டான்கோட் வழியாக போகுது. ஸோ பட்டான்கோட்லேருந்து உதம்பூர் போயிட்டு அப்படி போகுது. ஸோ அதனால் ஜம்மு போகணுன்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வண்டி எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ காலையிலே வந்து கிளம்புனதுனால ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதுதான், டேரெக்டாக கார்கில் போனால் டைம் அதிகமாக காட்டுது, 13 மணி நேரம் காட்டுது. அப்புறம் 615 கிலோமீட்டர் காட்டுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது. அதுக்கு முன்னாடியே ஸ்ரீநகர் வந்துடும் எப்படியும். ஸோ ஸ்ரீநகரில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டேட்டாஸ்லாம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருக்குது, சார்ஜ் போடுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பணுன்னா சோர்மார்கு அப்புறம் கார்கில் அதெல்லாம் வந்து எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இன்னும் அந்த குளூருக்கான அந்த ஜர்க்கின்லாம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே உள்ளே தான் இருக்குது பேக்கில். அது எதுவுமே எடுக்கலை இன்னும். அது எடுத்துகிட்டுலாம் வெளியில் வைக்கணும். எல்லாம் பஞ்சிரு போட்டு டைப் பண்ணிட்டேன்னா அது கழட்டுறதுக்கு மனசு வராது. இப்போது பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோம் என்னன்னு பார்ப்போம். இங்கே இந்த வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக பிளெயின் தான். ஆல்ரெடி அந்த ரோடு போன ரோடு தான் அது, உதம்பூர்லேருந்து. ஸோ ராம்பன் நாமா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம் அங்கே. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பட்டான்கோட் 71 கிலோமீட்டர், ஜம்மு 181 கிலோமீட்டர், ஸ்ரீநகர் 480 கிலோமீட்டர். ஸோ அந்த வண்டியில் கீழே ஹிந்தியில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர். ठीक है सर, मिलते हैं. थैंक यू फॉर बोरोप्लस एंड तेल. थैंक यू, बाय. நான் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக ட்ரௌசியாக ஃபீல் ஆகிருந்துச்சு. சரி, ஒரு கடையில் டீ குடித்தேன், அதுக்கப்புறமும் இதாகலை. சரி, எப்படியும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கார்கில் போக மாட்டோம். அதனால் அதுக்கு முன்னாடியே ஸ்ரீநகரில் இல்லை எங்கேயாச்சும் நம்ம வந்து தங்கணும். அதனால் இங்கேருந்து 7 hours 8 hours ஜேர்னி தான் அது. ஒரு ஈவினிங்காக நம்ம போயிடலாம், கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு போகலாம், அவசர அவசரமாக போக வேண்டாம். நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இங்கே வழியில் வந்து பார்த்தேன், ஒரு கடை மூடி இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி. அங்கே பக்கத்தில் ஒரு
காட் இருந்துச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன், அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் வந்தார் இன்சார்ஜ், வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஸோ நான் அப்படியே எல்லாத்தையும் ஹெல்மெட்லாம் கழட்டி போட்டு அப்படியே போய் படுத்துட்டேன். ஓரளவுக்கு தூங்கிட்டேன். அப்போ தான் அந்த பக்கத்து கடைக்கார ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு பரவாயில்ல படுங்கன்னு சொன்னார். பட் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேயே தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதான் அதுக்கப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி அங்கே க்ரீம் வேணும்ல, அங்கே குளிர் காலத்துக்கு வந்து இந்த க்ரீம்லாம் போடுவாங்க, அது என்ன சொல்கிறது, கோல்டு க்ரீம். ஸோ நான் கோல்டு க்ரீம்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவர்கிட்ட அதான் கேட்டேன், கோல்டு க்ரீம் வந்து போரோ ப்ளஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா சீப்பாக இருக்கும், அதை வாங்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் கேட்டேன் நான், அங்கே தேங்காய் எண்ணெய்லாம் உடஞ்சி போயிடும், அதனால் எண்ணெய் வந்து அவர் ஆவலாம் மாதிரி அந்த எண்ணெய் இது ரெண்டுமே அவர் ஃப்ரீயாக கொடுத்துட்டார். அவர் என்கிட்ட அதெல்லாம் கேட்டிருந்தார், எங்கேருந்து வரீங்க என்னன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ இங்கே நார்மலாக தான் ரோடெலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹில்ஸ் மாதிரி ஏறுது மேலே, என்னன்னு தெரியல. குரங்கெலாம் பார்த்தேன் இங்கே. ஃபுல்லாக பட்டான்கோட் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து NH44 தான் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ரோடு தான் போகுது, ஸ்ரீநகர் வரைக்கும் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம K2K ரைடு வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும். ஸோ கன்னியாகுமரியில் ஆரம்பித்ததுலேருந்து காஷ்மீருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த K2K ரைடு முடிஞ்சிடும். தென் லடாக் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். குட் பாய், गुड बॉय, गुड बॉय. यहाँ से जम्मू स्टार्ट हो गया, कश्मीर स्टार्ट हो गया, जम्मू कश्मीर. तो இது ஃபுல்லாக வந்து ஜம்மு இதில் வரும். JNK கார் கார் இப்போ பார்த்துருக்கேன் நான். ஸ்ரீநகர் 380 கிலோமீட்டர், உதம்பூர் 145 கிலோமீட்டர். சர்க்கிள் என்டர் ஆனதுக்கப்புறம் இது நெட்வொர்க் போயிடுச்சு. நான் வந்து போஸ்ட்பெய்டு தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் டேட்டா ரோமிங் ஏதாச்சும் ஆன் பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஸோ அதான் கால் பேசிகிட்டே இருந்து கட் ஆகிடுச்சு. இல்லாட்டி லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா லோக்கல் சிம் தான் நான் வாங்கணும், இன்டர்நெட்டுக்கு அப்புறம் காலிங்ஸுக்கு அதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு. லோக்கல் சிம்லாம் இங்கே தராங்க, அவன் நம்ம ஐடி கொடுத்துட்டா அது வந்து இங்கே எல்லாம் லே லடாக்லேருந்து எல்லாமே யூஸ் ஆகும். அது தெரியல, மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுமா என்னன்னு தெரியல. இது ஷோ பண்ண மாட்டேங்குது எனக்கு. லாஸ்ட் டைம் வந்து அப்போல்லாம் இருந்துச்சு, நல்லா வந்துச்சு, இப்போது வரல. ஜம்மு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஜம்மு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அவங்க வண்டி தான் சஃபாரி போயிட்டுருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது தெரியல, ஆடியோ வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் பேசுகிறது இப்போ ஃப்யூச்சரில் பேசுவார், அதெல்லாம் வந்து இதில் வரல. ஸோ இங்கேருந்து வந்து பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் டேரெக்டாக காஷ்மீர் போயிட்டு கார்கில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ரெசார்ட் ஒன்று இருக்குது, அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு தான் நான் இனிமேல் போக போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஜம்மு ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் என்னை வந்து அங்கேயே ரிசீவ் பண்ணார் ஜம்மு என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ இப்போ இங்கே வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டி ஒன்று ஜம்முவில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இவர் இந்த சைடு இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சீனிக் வியூலாம் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அங்கே டேரெக்டாக அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கைட் பண்ணிகிட்ருக்காரு அவர் கூட அவரோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் எனக்கு வழி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேருக்கும் டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ அப்படி பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு அந்த எல்லாம் கான்வர்சேஷன் எல்லாமே. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அவரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ அவ்வளோதான், வாங்க போகலாம், கிளம்பிடலாம். ஸோ இந்த ரைட்டை எடுத்துகிட்டு அப்படி போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் அது காஷ்மீர் போகிற ரோடு வரும். இது உள்ளே போனால் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த காஷ்மீர் போகிற ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. ஸோ இது செப்பரேட் ரோடு. மலை குரங்கு கூடவே வருது. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து மங்கீஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ரோட்டில் பாருங்கள் கம்மி தான் வண்டிலாம் வருது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த லொக்கேஷன்லாம். ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது.